தமிழ் பேசும் அனைத்தினருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய டெக் நியூஸில் நிறைய ஸ்பெஷல் நியூஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கேன். முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ புதுசாக வரக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ரோல் அவுட்டும் ஆயிடுச்சு. நீங்கள் நார்மல் இமேஜை ஹெச்டி இமேஜாக வந்து அனுப்ப முடியும். நீங்கள் அனுப்பக்கூடிய இமேஜ்லேயே கீழே வந்து ஹெச்டின்னு போட்டிருப்பாங்க. அது வெறும் இமேஜஸ்க்கு மட்டும் கிடையாது, வீடியோஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெப்பில் வந்து நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு லாக் ஆப்ஷனும் இப்போ அவைலபிள் இருக்குது. இந்தியாவிலிருந்து மொபைல் ஃபோனுடைய ஷிப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, கேகர் வந்து 23% இருக்குன்னு சொல்கிறாங்க இயர் ஆன் இயர். அண்ட் வந்து இது 2014 2022 வரைக்கும் எடுத்த அந்த ரேட்டிங் இது. அண்ட் செகண்ட் பிக்கஸ்ட் மொபைல் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக வந்து இந்தியா வந்து மாறியிருக்காங்க கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் பிரகாரம். வேறு லெவல் நியூஸ் இது. இது வந்து நம்ம வெறும் மொபைல் ப்ரொடக்ஷன் ஆகுது, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்றது மட்டும் இல்லாமல் இந்த அந்நிய செலவாணியெல்லாம் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யூஎஸ் டாலர் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ கையிருப்பு இருக்குது, நம்ம மற்ற நாடுகள்கிட்ட எப்படி வந்து புழங்குறோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு அரசியல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, we are on the path. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2023 தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்மார்ட் ஃபோனுடைய ஷிப்மெண்ட் குளோபல் லெவலில் கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சைடில் இந்தியாவில் இந்த விஷயங்கள், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஷிப்மெண்ட் கம்மியாக இருக்குது. iPhone 15 உடைய மேனுஃபேக்சரிங் இப்போ அஃபிஷியலி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் வந்து முதல் முறையாக ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி ஆப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஃபோன் எல்லாமே மெயின் மேனுஃபேக்சரிங் வந்து சைனாவில் நடக்கும். ஒரு சில மாதங்கள் கழித்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச்சுக்கு முன்னாடியே இந்தியாவில், அதுவும் சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. குட் ஒன். டெக்னோபோவா 5 அப்படின்ற பேரில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை டெக்னோ வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. RGB லைட்டிங்கோட பின்பக்கமாக நல்லா மின்னு இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் அன்பாக்சிங் கேட்டிருக்கீங்க. நான் மொபைல் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வந்த உடனே உங்களுக்கான வீடியோ கமிங் அப். அண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது, இந்த மொபைலை பற்றின சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் சேர்த்து நான் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். ஆகஸ்ட் 28 ஜியோடைய ஏஜி மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மீட்டிங்கில் ஜியோ ஃபோன் 2 ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் லீக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் வந்திருக்கு. ஸ்னாப்டிராகன் 480 ப்ராசஸரோட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும் அப்படின்றத போல் சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் கடந்த 2-3 வருஷமாக ஜியோவில் ஒரு உருப்படியான விஷயமும் வந்து வரல. பிளான்லேருந்து எல்லாமே அப்படியே தான் வந்து இருக்குது. இதுவும் தெரியல, வரட்டும். வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, வந்ததுக்கப்புறம் சும்மாவும் திட்ட முடியாது. வரட்டும், ஒரு வேறு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்குன்றது அப்போ பார்க்கலாம். கீபோர்டுடைய சவுண்டை வச்சு மட்டுமே ஹேக்கர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐயுடைய ஹெல்ப்போட நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறீங்கன்றதை கண்டுபிடிப்பாங்களாம். ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாதுங்க, பிசிலெல்லாம் டக்கு 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 டக்குன்னு அடிப்போம் இல்லையா. இல்லாட்டி நம்ம மெதுவாக தேடி நம்ம அனுப்புகிற, அதாவது ப்ரெஸ் பண்ணுற அந்த சவுண்டு என்ன சவுண்டுன்றதை வச்சு ஒரு ஏஐ நம்மளுடைய பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியும்னா இதுதான் ஸ்கேரியான விஷயம் ஏஐ பற்றி. OnePlus Ace 2 Proன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 24 GB RAM 1 TBக்கான ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட வந்து லான்ச் பண்ணுறாங்களாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், AMOLED டிஸ்பிளே போன்ற பல விதமான விஷயங்களை வச்சு அங்கே லான்ச் பண்ண ப்ரைஸிங் வச்சு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் வரும் அப்படின்றது போல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். ஏன்னா ப்ராசஸர் Snapdragon 8 Gen 2. Adengappa நியூஸில் ஒரு லான்ச்சை பற்றி நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. Vivo X100 Proன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன வருதுன்றதை ஃபஸ்ட்டு கேளுங்க. கேட்கும் போது இது லீக்கா இல்லை சும்மா ஃபேக்கான்ற மாதிரி தெரியல. பட் இதுதான் விஷயம். என்னென்னா 50 மேப்ஸ்க்கான Sony 989 அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியபிள் அப்பச்சரோட ஒரு லென்ஸ் வருது. செகண்ட் எவ்வளோ தெரியுமா, 200 மேப்ஸுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் Snapdragon 8 Gen 3 இருக்க போகிறதா சொல்கிறாங்க. IP68க்கான ரேட்டிங்கும் இருக்க போகுது. அண்டு என்ன சொல்கிறது, இது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது போல் லான்ச் பண்ணுவாங்க. ப்ரைஸிங்கும் ஃப்ளாக்ஷிப் அளவில் இருக்குன்னு தான் வந்து எதிர்பார்க்குறேன். பட் நிறைய விதமான விஷயங்களை வச்சுருக்காங்க. பட் அது அந்தளவுக்கு அவுட்புட்டும் கொடுக்குற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா ஓகே. நிறைய பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நெருப்பு பிடிக்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மியாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், OnePlusஆக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் எல்லா பிராண்டுமே சொல்லலாம். ஆனால் ஐஃபோனில் இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாக தான் நடந்திருக்கும். பட் அப்படியே வந்தாலுமே நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. இப்போது உத்தரப்பிரதேஷில் ஒருத்தர் 47 வயது மிக்க ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை பாக்கெட்டில் வச்சிருக்காரு. ஐஃபோனு பாக்கெட்லேருந்து வெளியில் எடுத்து அந்த ஃபோன் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட கிடையாது, ஃபயர் கிடையாது, எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஃபோர்ஸும் அப்ளை பண்ண கிடையாது, இருந்தாலும் வெடிச்சிருக்கு அப்படின்றது போல நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நியூஸ் பப்ளிகேஷன்ஸ்லேயே இதை வந்து கவர் பண்ணல, ஒரு சில இடத்துல மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ மிஸ்டேக்ஸ் டூ ஹேப்பன். பட் என்ன மிஸ்டேக் அப்படின்றத ஆப்பிள் கண்டுபிடிச்சி உண்மையாகவே வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்தியாவோட வியரபிள் மார்க்கெட் இப்போ 53% வரைக்கும் க்ரோ ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் எந்த வியரபிள்ஸ் தெரியுமா,
ஸ்மார்ட் வாட்ச். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த பிராண்ட் இது, எவ்வளோ ப்ரைஸ் இது, அது நல்லா இருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி பார்க்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கும் ஒரு ஓப்பன் ஐடியா வந்து கிடைக்கும். எந்த பிராண்ட் இது, எந்த பட்ஜெட் நல்லா இருக்குது இல்லைன்ற ஒரு கிளியர் சென்ஸ் அவங்களுக்கும் வந்து கிடைக்கும். A17 Bionic வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 nanometerல வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது Snapdragon 8 Gen 3 4 nanometerல பில்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸரை விட இன்னும் பவர் அதிகமாக வந்து இருக்கும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்த பெஞ்ச்மார்க் வச்சு பார்க்கும்போது 47% வந்து சிங்கிள் கோரில் வந்து அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது A16 Bionic கம்பேர் பண்ணும்போது. அண்ட் உங்களுக்கு மல்டி கோரில் பார்த்தீங்கன்னா 17% வந்து அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. Honor இந்தியாவில் அஃபிஷியலி வந்து லான்ச் ஆக போகிறாங்க. இந்த மாத இறுதியில் 100% கன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வந்துடுன்றது போல சொல்கிறாங்க. முதல் ஸ்மார்ட் ஃபோன் என்ன லான்ச் பண்ணுறாங்கன்றது வந்து பார்க்கலாம். பட் இந்த வாட்டி டைரக்ட் Honor கிடையாது, இங்கே ஒரு சப்சிடரி வச்சு நம்மளுடைய மாத விஷயத்தை வந்து லான்ச் பண்ண போகிறாரு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இந்திய டிஃபென்ஸில் மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ் ஓஎஸ்க்கு பதிலாக மாயா ஓஎஸ் அப்படின்ற பேரில் அவங்க லைனஸ் மேலே இல்லை லினக்ஸ் மேலே நம்ம இது எது கரெக்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பெரிய போராட்டமே இங்கே போகுது. ஸோ அந்த ஓஎஸ் மேலே டெவலப் பண்ண மாயா ஓஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க டீமே அஃபிஷியலி வந்து டெவலப் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேட் இந்த ஹேக் ஆகிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ஓஎஸ். ஸோ எங்களுடைய டிஃபென்ஸ் செக்டரில் இந்த இதில் மட்டும் நாங்கள் கம்ப்ளீட்லி வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்றது போல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சாம்சங்கும் இப்போ 1 inch சென்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, 440 மெகாபிக்சல் சென்சர்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். 440 நம்ம கண்ணோட மெகாபிக்சல் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். கிரேசி. பட் 50 மெகாபிக்சல்லையாச்சும் ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணுங்கப்பா. 440 வேணாப்பா அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இன்றைய ஐபி கொஸ்டின் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ மெகாபிக்சல் இருக்குது அண்ட் யூ ஆர் ஹாப்பி வித் தட் ஆர் நாட்? கமெண்ட் செக்ஷனில் ஓட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க எந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு. கடந்த வாரம் 50th எபிசோடில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதோடைய ஃபர்ஸ்ட் வினர் இந்த வீக் அனௌன்ஸ் பண்ணுறேன், செகண்ட் வினர் நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ரேண்டமாக செலக்ட் பண்ணும்போது இவர் தான் வந்து வின்னராக வந்தார். வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் கிஃப்ட்டை கிளைம் பண்ணணும்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயில் அஃபிஷியல் மெயில் ஐடியிலேருந்து ஒரு மெயில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், தமிழ் டெக் பேரில் நிறைய விதமான ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம எந்த விதமான கிவ்அவேக்கும் ₹1 யார்கிட்டையுமே வாங்கினதே வந்து கிடையாது, வாங்கவும் மாட்டேன். ஓகேங்களா? அண்ட் இந்த தமிழ் டெக் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இமெயில் அட்ரஸ்ல மட்டும்தான் நாங்கள் வந்து மெயில் அனுப்புவோம். டெலகிராம்லையோ வாட்ஸ்அப்லையோ எங்கே இருந்துமே உங்களை காண்டாக்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ நீங்கள் நம்பி யார்கிட்டையுமே ஏமாறாதீங்க. ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், இன்னுமே நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கீங்க. அதனால தான் இன்னொரு விழிப்புணர்வு. தமிழ் டெக்கில் ஜாப் வேகன்சிஸ் இன்னுமே இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க, இன்னுமே கால் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வேறு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால வந்து நாங்கள் யாருக்கும் இன்னும் காண்டாக்ட் பண்ணல. பட் இந்த வீக்லேருந்து தொடர்ந்து உங்களுக்கு கால்ஸ் மெயில்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்க, இப்போ உங்கள் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்து எதுவும் கால் வரலன்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான வேகன்சிஸ் இன்னுமே வந்து இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து இப்போ அப்ளை பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் பேஷனேட்டான ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருந்ததுன்னா அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் உங்கள் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.